ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் வந்து செய்ய போகிறோம். அண்ட் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. ஸோ அந்த ரெசிப்பியை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை அதில் வச்சிடலாம். குக்கர் ஹீட் ஆனதும் ஒரு 5லிருந்து 6 ஸ்பூன் வந்து எண்ணெயை போட்டுக்கோங்க. ஆயில் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ, கலகாய் எண்ணெய், கோல்டு வின்னர், இந்த மாதிரி நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும், அதாவது மீடியமாக ஹீட் ஆகணும், ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிடக்கூடாது. மீடியம் ஹீட் ஆனதும் நம்ம ஒரு 4 லவங்கம், 2 பட்டை, 2 பீஸ் வந்து சின்ன சின்ன பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பைசஸ் வந்து மீடியம் தீயில் தான் நம்ம போடும் பொழுது அது கரிஞ்சு போகாது, இல்லைன்னா அந்த கரிஞ்ச ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் இருக்கும் பொழுதே இதை போட்டுட்டு உடனே ஆனியனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ஒரு கோல்டு கலரில் வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் ஃப்ரை ஆக வேண்டியதில்லை. ஒரு லைட்டாக கோல்டு கலரில் நம்ம ஃப்ரை ஆனதும் நெக்ஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா நீங்கள் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் புதினா இல்லைன்னா பரவாயில்ல, அதை ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. புதினாவை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம டொமேட்டோஸை வந்து சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணதும் நான் வந்து கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ கல்லுப்பு இருந்துச்சுன்னா கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட சால்ட் இருந்தால் சால்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணியெலாம் ஊற்றிட்டு நம்ம உப்பு பார்த்துட்டு அப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு அப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோஸை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிக்கணும். மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி அண்ட் கொத்தமல்லியோட தண்டு பகுதி, அந்த தண்டு வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, ஸோ அந்த பகுதியை எடுத்து க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வச்சுக்கணும். அண்ட் இஞ்சி ஒரு பீஸு, அண்ட் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு, 5 பச்சை மிளகா, அண்ட் ஒரு பிடி கொத்தமல்லி தண்டும் அண்ட் 2 பிடி கொத்தமல்லியும் சேர்த்து, நீங்கள் தேவைக்கேற்ப பச்சை மிளகாவையும் சேர்த்து, ஒரு பூண்டு, இஞ்சி ஒரு பீஸ், 1 இன்ச்சு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம், மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம டொமேட்டோ ஃப்ரை பண்ணதும் இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலரிஷாக ரொம்ப க்ரீன் கலராக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வேறு எந்த மசாலாவோ இல்லை சில்லி பவுடரோ நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த க்ரீன் கலர்லேயே தான் வரும் இந்த ரைஸ். பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதுமானதாக இருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், மசாலாலேருந்து எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணும் போது டார்க் க்ரீனாக இருந்துச்சு பாருங்கள், இது வந்து லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் ரைஸ் தான் எடுத்திருந்தேன். அந்த 1 கப் ரைஸை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கணும். 1 கப் மீன்ஸ் அது ஒரு 1/4 கிலோ அரிசி இருக்கும், 1/4 கிலோ ரைஸ் இருக்கும். ஸோ 2 பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மசாலாவை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால்
சீக்கிரமாக கீழே வந்து தீஞ்சு போயிடும். அதுக்காக இப்போ பாருங்கள் மசாலா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலா வாட்டர் வந்து 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ இன்னொரு டம்ளர் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருந்தோம். ஸோ இப்போ மீதி வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன். ஸோ இந்த மசாலா வந்து வாட்டரோடு சேர்ந்து கொதிக்கும் பொழுது ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்த டைமுக்கு வந்து நம்ம அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியை வந்து போட்டுடலாம். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும்தான் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரிசியை வந்து தண்ணீர் எல்லாம் இல்லாமல் வடித்து அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை பார்த்திங்கன்னா ரொம்ப கிண்டக்கூடாது, சும்மா லைட்டாக கிளறி விடணும், அவ்வளோதான். பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இப்போ கொதிக்குது பாருங்கள். ஜஸ்ட் அரிசி போட்டும் அதே போல் 1 நிமிஷம் தான், அரிசி போட்டு 1 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் நீங்கள் உப்பு புளிப்பு இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒரு சின்ன லெமனாக இருந்தால் ஒரு 1/2 லெமன் போட்டுக்கோங்க. எனக்கு புளிப்பு வந்து கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு கம்மியாக இருந்தால் ஒரு 1/2 லெமன் போட்டுட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு குக்கரை 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கோங்க. ஸோ குக்கர்லேருந்து விசில் வந்துருச்சு. குக்கர் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரைஸ் வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. அரிசி எல்லாம் பாருங்கள் உடையாமல் நல்லா நீட்டாகவே வந்திருக்கு, லென்த்தியாகவே. இப்போ நம்ம கரண்டி வச்சு ஜென்டலாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப போட்டு கிளறிட்டோன்னு பார்த்திங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக அரிசி வந்து திருப்பி விடுங்க. அந்த அடியில் பாருங்கள், அடியே பிடிக்கல, கரெக்டாக வந்திருக்கு. சோறு சூப்பரான டேஸ்டியான ரைஸ் வந்து வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம கொத்தமல்லி தண்டு அண்ட் கொத்தமல்லி வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர் வந்து இந்த கொத்தமல்லி தண்டை வந்து கொத்தமல்லி இலையை மட்டும் கிள்ளிட்டு தண்டை தூக்கி போட்டுருவோம். பட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம்மில் தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தும் நிறைய இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பாருங்கள், நான் கொத்தமல்லி இலையை தனியாக கிள்ளிட்டு அண்ட் இந்த தண்டு பகுதியை வந்து க்ளீன் பண்ணி செப்ரேட்டாக எடுத்து வச்சுப்பேன். ஸோ இந்த கொத்தமல்லி தண்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ரைஸ்லையும் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் அண்ட் இந்த மசாலா குழம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயும் சேர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ தேங்க்யூ.